அந்த டிஎம்கேயே பரவாயில்ல, அந்த முக ஸ்டாலினே பரவாயில்லங்கிற அளவுக்கு இன்னைக்கு இவங்க ராகுல் காந்திய மட்டம் தட்டிட்டு விஜயை முன்னிறுத்துறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, குமுறல்கள், அந்த விரக்தி எல்லாமே வெளிப்பட்டு இருக்கு. அமித்ஷா வந்தாரு, விஜய் மாறிட்டாரு. விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராகுல் காந்தி இஸ் a failed லீடர் அப்படின்னுட்டு. விஜய் ஆகட்டும், விஜயை இயக்குகிற இந்த சக்திகள் இருக்கு இல்லையா, வெளிநாட்டு சக்திகள், வெளிநாட்டு தீய சக்திகள், கிறிஸ்தவ அமைப்புகள், உள்நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரைடண்டா இருக்கும், ரொம்ப அக்ரெசிவா போக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே தாவேகா அரசு கரபான்பூச்சி பார்ட்டியை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் அவர்களே. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. நன்றி சார். சார், இப்போ இந்த பரந்தூர் விமானம், அந்த பரந்தூர் விமான நிலையம் ரொம்ப இன்னைக்கு ஒரு பரபரப்பான இஷ்யூவா சட்டமன்றத்துல ஆயிடுச்சு. மக்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற லெவலை தாண்டி இது தாவேகாக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு ஈகோ ப்ராப்ளமா மாறிட்டா மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பரந்தூர் திட்டம் வராட்டி நம்ம ஊர் தமிழகத்தோட வளர்ச்சி ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா அவங்க வேற ஒரு விமான நிலையத்தை எங்க அமைக்க போறாங்கன்னு தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு வீத லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. டிஎம்கே ஒரு போராட்டமே நடத்திருக்கு. ஸோ திமுக தாவேகா இப்படி ஒன்னோட ஒண்ணு இப்படி உரசிக்கிற போது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் யாரை ஆதரிப்பாங்க இந்த விஷயத்துல? இல்ல, மக்கள் யாரை ஆதரிப்பாங்க அப்படின்னா, மக்களுக்கு இன்னைக்கு விஜய் மேல ஒரு பயங்கரமான மோகம் இருக்கு. அந்த மோகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பாக்குறாரு. அவருடைய நேர்மையை மக்கள் சந்தேகிக்கல. அதே சமயம் டிஎம்கே சட்டசபைக்குள்ளையும் சரி வெளியையும் சரி போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்கிறது உண்மை. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, சட்டசபைக்குள்ள விவாதங்களுடைய தரம் உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா அதுங்கெல்லாம் வேண்டாம். ஆனா மக்கள் எதை ரசிக்கிறாங்கன்னு சொன்னா, தாவேகா அமைச்சர்கள் விஜய் சார்பாக டிஎம்கே காரங்களை போட்டு வறுக்கிறாங்க, அதை அவங்க ரசிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவருடைய இந்த 110 விதிகளின் கீழ் அவர் சொல்லியிருக்கிற சில சமாச்சாரங்கள், மக்கள் நல திட்டங்கள், அந்த விஜய் ரொம்ப நேர்மையா இருக்கார் அப்படிங்கிறத அவர் காமிக்கிறது. அதனால பரந்தூர் ஏர்போர்ட் வேணுமா வேண்டாமாங்கிறது விஜய் எங்களுடைய தளபதி டிசைட் பண்ணுவாரு, அவர் என்ன டிசைட் பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்குங்கிற அளவுக்கு அந்த பக்தர்மாங்க இல்லையா, குருட்டு பக்தர்கள் அப்படின்ட்டு நரேந்திர மோடியினுடைய அபிமானிகள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன கூட ஒருத்தன் அந்த பக்து அப்படின்னு தான் சொன்னான். நான் சொன்னேன் அந்த பக்து தான்டா. ஏன்னா வளைகுடா போர் நடக்கும்போது நம்ம ஆரம்பத்துல 15 நாள் கூட நம்மளுக்கு இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்கேன். 15 நாள் கூட நம்மளுக்கு கையிருப்பு இருக்கல, எரிவாயு, இது எல்பிஜியும் பெட்ரோலும். இன்னைக்கு 6 மாசம் கூட ஆகல, பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆயிட்டு இருக்கு. 6 மாசத்துல நம்மளுடைய கையிருப்பு 78 நாட்கள். எந்த அரசாங்கம் சார் இதை பண்ண முடியும்? அப்போ நான் ஏன் சார் அந்த பக்தா இருக்கக்கூடாது மோடிக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அது மாதிரி இவங்க விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, ஏன்னா நரேந்திர மோடி மாதிரி விஜய் இருப்பாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இருக்கலாம், நாளைக்கு வரலாம். ஏன்னா அவருக்கு பிரதம மந்திரி ஆகிறதுக்கான ஆசை இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அது நரேந்திர மோடி குஜராத்ல எப்படி பண்ணி குஜராத் மாடல்ங்கிறத ஒரு டெவலப் பண்ணி விட்டாரோ அவரும் அமித்ஷாவும், அதே மாதிரி நம்ம பண்ணணும். 13 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார். அப்படிங்கும் போது நேச்சுரலி மக்கள் அதை நம்புவாங்க. அதனால மக்கள் என்ன நம்புறாங்கிறத விட்டுடுங்க. மக்கள் விஜய் தப்பு செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி அவங்க நம்பத்தான் போறாங்க. அவங்க விஜய் மேல அவங்க கையை நீட்டுறதுக்கு, விரலை நீட்டுவதற்கு அவங்க விருப்பப்படலை. ஆனா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்க கேட்டீங்க இல்லையா, பின்தங்கும் 10 வருஷம் அப்படி சொன்னீங்க இல்லையா,
அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஏன் பரந்தூர் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 2 மாசம் முன்னால ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரந்தூர் ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அடையாறு, பெசன்ட் நகர், திருவான்மையூர், நீலாங்கரை, பனையூர்ல உட்கார்ந்துக்கிட்டு பரந்தூர் பாக்குறாங்க. அது ரொம்ப தூரம். டெய்லி என்ன அங்க போயிட்டு இருக்க முடியும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னா, வெளிநாடுக்கு போகணும், அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு பாக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பரந்தூர் விமான நிலையம் உங்களுக்கு இல்ல சார், முதல்வர் அவர்களே, அது உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்கேயே உங்க வீட்டு மாடியிலேயே வந்து ஒரு ஹெலிகாப்டர் தளம் பண்ணிக்கிங்க. முகேஷ் அம்பானி பண்ணிக்கலையா, அந்த அன்டில்லா அப்படிங்கிற 37 அடுக்கு மாளிகையில மாடி மேல ஒரு ஹெலிகாப்டர் தளம் இருக்குது. அவர் நேரம் 37வது மாடிக்கு போவாரு, ஹெலிகாப்டர்ல உட்காருவாரு. நவி மும்பைல அம்பானி இன்ஸ்டிடியூட்டுக்கு போவாரு, அங்கேயும் விமான தளம் இருக்குது, கீழே இறங்கி போயிடுவாரு. அவ்வளவுதான். ரோடுல வர அவசியமே கிடையாது. ஆனா அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடையாது. யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடைந்த இந்த பகுதிகள் இருக்குது இல்லையா, காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், அரக்கோணம், திருமழிசை, ஆவடி, அம்பத்தூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, சென்னை துறைமுகம், இவ்வளவு பெரிய பொன்னேரி, இவ்வளவு பெரிய இடங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் தான் முக்கியம். ஏன்னா அவங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய ஏரியால இருக்கிற தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய தேவைகளை வந்து சென்னை மீனம்பாக்கத்துல இருந்து கொண்டு வர முடியாது, ஏற்றுமதி சென்னை மீனம்பாக்கத்துல இருந்து போக முடியாது. அதே சமயம் அவங்களுடைய நிர்வாகிகள், அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்து போயிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தான் பரந்தூர் வேணும். பரந்தூர் இருந்தா தான் இவ்வளவு பெரிய தொழில்பேட்டையும் வளரும், இன்னும் அதிகமா வளரும், அதிகமான முதலீடுகள் வரும். அதைத்தான் அண்ணாமலையும் சொல்றாரு, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா உடனே இங்க விரிவாக்கம் இன்னொன்னு இருக்கு. திருவள்ளூர்ல மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு ஒண்ணு வருது. ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில இருக்குது. அது ஏன் திருவள்ளூர்ல பண்ணிருக்கிறாங்க? திருவள்ளூரும் பரந்தூரும் பக்கத்துல இருக்கு. திருவள்ளூரும் அந்த திருவள்ளூர்ல இருந்து பரந்தூர், அதே மாதிரி அரக்கோணம் டு பரந்தூர் ரயில் நிலையம், அதே மாதிரி அரக்கோணம், காஞ்சிபுரம் அரக்கோணம் எல்லாம் முதலே கனெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது. இது எல்லாமே அந்த பகுதியை மையப்படுத்தி தான் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து பனையூர்ல இன்னைக்கு இருக்கீங்க சார், இன்னைக்கு வந்து செக்ரட்டரியேட்டே வந்து பனையூருக்கு மாத்திரலாமா, முதல்வர் அலுவலகத்தையே பனையூருக்கு மாத்திடலாமாங்கிற அளவுக்கு வந்து சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கோட்டையில வந்து அது பத்தல, அதனால இன்னொரு கட்டிடத்துல 10வது மாடியில வந்து கான்ட்ராக்ட் போட்டாச்சு, அது டெண்டர்ல ஏதோ ஊழல் நடந்திருக்குலாம் சொல்றாங்க. அதெல்லாம் போட்டு அவுட் ஆஃப் டாபிக் போயிடுவோம் நாம, அதெல்லாம் தேவையில்லை. அப்போ அந்த விஷயத்திலே நீங்க வந்து பனையூர், இப்போ இருக்கிற செக்ரட்டரியேட்டே பனையூருக்கு போகுதுன்னா, நாளைக்கு பனையூர்ல இருந்து நீங்க வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க போகுமா? அல்லது அடுத்த முதல்வர் யாரு வந்தாலும் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவாரு? அந்த மாதிரி எல்லாம் ஏர்போர்ட் எல்லாம் மாத்த முடியாது, இந்த தொழில்பேட்டையெல்லாம் மாத்த முடியாது. அதெல்லாம் நிரந்தரமா ஒரே இடத்துல இருக்கணும். சென்னை விமான நிலையத்தை இதுக்கு மேலே நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா 5000 ஏக்கர் வேணும். அந்த அளவுக்கு ரன்வே வேணும், அவங்களுக்கு வந்து லேண்டிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதை ஹேண்டில் பண்றதுக்கான சுத்துவட்ட சாலைகள்லாம் வேணும். மெட்ராஸ்ல சுத்துவட்ட சாலையே கிடையாது, ஏர்போர்ட்டை சுத்தி சாலையே கிடையாது. கொச்சியில இருக்கு, ஒட்டு மொத்தமா சுத்திக்கிட்டு வந்துடலாம் ஏர்போர்ட்டை. எப்படி பாத்தீங்கன்னு சொன்னாலும் ஏர்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வட்டச்சாலை கிடையாது, இடம் கிடையாது. ஏற்கனவே வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் அந்த மலையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள விரட்டுறது கஷ்டம். போன கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் 2025ல ஹஜ் இல்லம் கட்டுறதுக்கு அங்க நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க. யாரை கேட்டு நிலம் ஒதுக்கினீங்க? அதே மாதிரி அங்க வந்து ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி இருக்கு, இன்னும் பல டிஃபென்ஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீக்கிவிட்டு நீங்க பண்ண முடியாது சார். அதனாலதான் நாங்க திருப்பி சொல்றோம். மோரோவர் கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹைவே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டி, கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு, கிராண்ட் சதன் ட்ரங்க் அப்படின்னு சொல்லப்படுகிற மிக பழமையான ஒரு ரோடு. அதாவது சென்னையை மற்ற தமிழ்நாட்டு பாகங்களோட இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாலை. அதையும் நீங்க மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதை வந்து விரிவாக்கம் பண்ண போறீங்க? அடுத்ததா நீங்க வந்து ஒரு இடம் நீங்க தேடுறீங்க, அன்னூர் அது இதெல்லாம் சொன்னாங்க, பரந்தூர் பன்னூர் எல்லாம் சொன்னாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணி மத்திய ஆய்வுக்குழு வந்து, அப்புறமா டிஜிசிஏ வந்து, அதுக்கப்புறமா ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து அதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் இந்த புரோட்டோகால்லாம் முடியறதுக்குள்ள ஒரு 5 வருஷம் ஆயிடும்.
அதுக்கப்புறமா கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஏன் 10 வருஷம் ஆகும் அப்படின்னா 8 வருஷத்துல கட்டி முடிக்கலாம், தப்பு கிடையாது. 10 வருஷம் ஆயிடும். ஏன்னா பன்வேல் ஏர்போர்ட் மும்பைல நவி மும்பையில கட்டும் போது 2015 கட்ட ஆரம்பிச்சாங்க, 2025 தான் முடிஞ்சது. ரொம்ப ஹை ஃபேஷனபிள், டெல்லியோட ரொம்ப அருமையான ஒரு ஏர்போர்ட். 10 வருஷம் ஆகும். அப்படின்னா மொத்தமா 15 வருஷம் ஆயிடும். அந்த 15 வருஷம் நீங்க என்ன சொன்னீங்க? நிதி ஆயோக்ல போயிட்டு முதல்வராக இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டு பொருளாதாரம் 1.5 ட்ரில்லியன் டாலராக மாற்ற வேண்டும் நீங்க சொன்னீங்க 2036. 10 வருஷத்துல மாறுமாங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு 435 பில்லியன் டாலர் தான். ஓகே, இது 1 ட்ரில்லியன் ஆகி 1.5 ட்ரில்லியன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த தொழில் பேட்டைக்கு, இவ்வளவு பெரிய தொழில் பேட்டைக்கு நீங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு திருவள்ளூர்ல மல்டி மோடல் ஹப் வந்துட்டு இருக்கு. மல்டி மோடல் ஹப் ஏன் அங்க வருதுன்னு சொன்னா, காட்டுப்பள்ளியிலேருந்து சென்னை துறைமுகம், காமராஜர் துறைமுகம் வரைக்கும் அங்க இருக்கிற துறைமுக ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க இங்க எடுத்துட்டு இங்கேயே ஒரு கோடவுன் ஃபெசிலிட்டி வச்சு அங்கேயே நீங்க சாலை மார்க்கமாகவும் ரயில் மார்க்கமாகவும் எல்லா இடங்களுக்கும் அனுப்பலாம். பக்கத்துலயே ஏர்போர்ட் இருந்தா உங்களுக்கு அனுகூலமா இல்லையா அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. புத்தி உபயோகம் பண்ணணும் சார். நீங்க எல்லாமே நீங்க ஒரு அரசியல் இதுல பார்க்க கூடாது. டிஎம்கே காரன் தான் வாங்கியிருக்கான்னு எந்த நிச்சயம்? டிஎம்கே காரன் மட்டும்தான் அங்க நிலம் வாங்கி போட்டிருக்கானா? கிடையாது. தாவேகா காரன் எவனுமே வாங்கலையா? நான் சொல்றேன், தாவேகா காரனும் கண்டிப்பா வாங்கி போட்டிருப்பான், ஏடிஎம்கே காரனும் வாங்கி போட்டிருப்பான், பாஜக காரங்களும் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தை காட்டி நீங்க அந்த திட்டத்தையே கைவிட்டால் அதை எப்படி? ஓகே, ஒரு சில வில்லேஜர்ஸ், கிராமவாசிகள்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய நிலத்துக்கு மேல ரொம்ப அபரிமிதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும், அபிமானம் இருக்கும். அவங்க வேணா உங்களுடைய திட்டத்தை நீங்க கேன்சல் பண்ணா உடனே அதை வரவேற்பாங்க. ஆனா மற்றவர்கள் யாரும் அதை வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏர்போர்ட் வந்துச்சு சொன்னா பரந்தூரே ஒரு மினி எலக்ட்ரானிக் சிட்டி மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மினி எலக்ட்ரானிக் சிட்டினா பெங்களூர்ல போற வழியில, பெங்களூர்ல இருந்து 22 கிலோமீட்டர்ல இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டி மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கும் போது அவங்களும் அதை போக போக புரிஞ்சுக்குவாங்க. அதனால அண்ணாமலை சொன்னது ரொம்ப கரெக்ட். முதல்வர் விஜய் ஒரு அரசியல் காரணத்துக்காக டிஎம்கே பழிவாங்கணும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையை வரவிடாமல் செய்வது தவறு. தேங்க்யூ சார். இப்ப நீங்க விஜய் தன்னுடைய எல்லையை பரப்பி நம்ம பிரைம் மினிஸ்டராக முயற்சியிலையும் அவர் இருக்காரு அப்படின்னு நீங்க சின்னதா குறிப்பிட்டீங்க. அந்த விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் ரொம்ப உரசரா மாதிரி தெரியுது. ஏன்னா மாணிக்கம் தாகூர் இதை பத்தி சொல்ற போது, இங்க போகிற வர தொண்டை கூட என்ன கூட இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னு சொல்றதோட நிற்காம, தாவேகா அரசு இன்னும் ஒரு ஃபேன் கிளப் மோடுலயே இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மட்டும் ஆதரிச்சிருக்காட்டி அமித்ஷா தாவேக்காவையே பழந்து எடுத்திருப்பாரு, நீங்க ஆட்சியே அமைச்சிருக்க முடியாது. அதோட இல்லாம உங்களுக்கு ஒரு எம்பியும் இல்லாம இண்டி கூட்டணியில உங்களை நாங்க எப்படி கூப்பிடுவோம் 2029? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இதுல நம்ம நினைவு வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, தாவேக்கா தனக்கு இருக்கிற ஒரு எம்பியை காங்கிரஸுக்கு கொடுத்து பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்கிறத மறக்க கூடாது. இப்படி இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் எப்படி இவ்வளவு துணிவோட பேசுறாரு? அவருக்கு தாவேக்காவோட ஏற்கனவே உரசல் ஏற்பட்டுச்சா? விரக்தியின் உச்சமா தான் நான் இதை பாக்குறேன். நானும் அதை கேட்டேன். அவருடைய முகபாவத்தை வச்சு பார்க்கும்போது தெரியறது ரொம்ப விரக்தியோட இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா மு.க. ஸ்டாலினாவது 2019 ராகுல் காந்தியை பக்கத்துல வச்சுக்கிட்டு வேற எந்த தலைவரும், அதாவது உலக நாடு அளவுல வேற எந்த எதிர்கட்சி தலைவரும் சொல்லாம இருக்கும்போது இவரு என்ன பண்ணாரு? அடுத்த 2029 பிரதமர் வேட்பாளர் தம்பி ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருந்தாங்க டிஎம்கேக்கு. அந்த டிஎம்கேயே பரவாயில்ல, அந்த மு.க. ஸ்டாலினே பரவாயில்லங்கிற அளவுக்கு இன்னைக்கு இவங்க ராகுல் காந்தியை மட்டம் தட்டிட்டு விஜயை முன்னிறுத்துறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு பொறுமல், அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு, குமுறல்கள், அந்த விரக்தி இதெல்லாமே வெளிப்பட்டு இருக்கு. அதை நான் பாக்குறேன். ஒரு எம்பி சீட்டை இவங்க தயவுல வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்க சைட்ல இருந்து ஒரு எம்பி சீட்டு, இவங்க சைட்ல இருந்து ஒரு, ஆனா டிஎம்கே டிசர்வ்ஸ் இட். ஏன்னா காரணம் கேட்டா அவங்க எப்பவுமே சொந்த காலில் ஆட்சி அமைச்சதே கிடையாது. இந்திரா காந்தி ஆட்சி அமைச்சாங்க 81, 84 ராஜீவ் காந்தி ஆட்சி அமைச்சாரு. அதுக்கப்புறமா இடைப்பட்ட 30 வருஷ காலத்துல 2014 நரேந்திர மோடி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாரு. நரசிம்மராவ் ஆகட்டும், மற்ற சில்லற கட்சிகள் ஆகட்டும், திருப்பி மன்மோகன் சிங் ஆட்சி ஆகட்டும், 2வது மன்மோகன் சிங் ஆட்சி ஆகட்டும், எல்லாமே சிறுபான்மை அரசாகத்தான் இருந்தது. மற்ற கட்சிகளுடைய
கூட்டு முயற்சியில ஆதரவு தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. சரி, விஜய் ஏன் இதை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. விஜய் ஏன் ஆரம்பிச்சிருக்காரு சொன்னா, முதல்ல அமித்ஷா வந்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா போயிட்டோம். அமித்ஷா வந்தாரு, விஜய் மாறிட்டாரு சொல்லலாமே. வாட் இஸ் ராங்? ஏன்னா அமித்ஷா ரொம்ப கிளியரா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு. மாணிக்கம் தாக்கூர் இதையும் சேர்த்துக்கிறாரு. அதாவது தாவேகா வந்து அவங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்க்க இருக்கிறவங்களோட சேர்ந்துனா காங்கிரஸ் வந்து மறுபரிசீலனை செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போறாரு. ஆமா, இவங்க வந்து காங்கிரஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனோடயா இருக்குது. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தான் அவங்க பண்றாங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனலா பண்ணின கவர்னர், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரே ராஷ்டிர பத்னி அப்படின்னு சொன்னவர் தான் அவரு. ராஷ்டிரபதி அப்படிங்கிறது ஒரு பேரு. அதுக்கு நீங்க பத்தினின்னு நீங்க பார்க்க கூடாது. அந்த மாதிரி இவங்க வந்து எதையுமே, அதாவது நம்ம ஜனநாயக கட்டமைப்பை குலைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் ஜனநாயக கட்டமைப்பை குலைக்குது. நாங்க வந்து ஸ்டேட்டுக்கு எதிராக போராடுறோம், ஸ்டேட்னா என்ன, இந்திய இறையாண்மைக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொன்னவங்க தான் காங்கிரஸ்காரங்க. இது தேசமே அல்ல, சிறு சிறு மாநிலங்களின் ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு அவர் சொன்னாரு. தேசமே இல்லைன்னு சொன்னா இந்தியா அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. 1836லயே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் இந்தியா அப்படின்னு தான் பேர் வச்சுட்டு இருக்கான். இந்தியாங்கிறதான் அந்த வரைபடத்துல கூட இருந்தது, அந்த காலத்துல அந்த நாணயத்துல வரைபடத்துல இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக், அதெல்லாம் போகவே வேண்டாம். அதாவது விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட போயிட்டார் சொன்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு கேலி கூத்து. ஏன்னா விஜய் ஆட்சியை அமைக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜயே நீங்க வந்து ஒரு கிள்ளுக்கேரியா நீங்க பார்க்க கூடாது. அவரு விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அமித்ஷா வந்த பிறகு சொல்லிட்டாரு, நீ மாதிரி அல்லு சில்லு கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்காதேப்பா, எங்களோடது வந்து காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் நீ ரொம்ப நாள் நம்பாதே, அவங்கள கழட்டி விட்டுடுன்னு சொல்லி இருக்கிறாரு. கரெக்டா ஏடிஎம்கே உள்ள வந்துடும், இன்னும் ஒரு மாதத்துல ஏடிஎம்கே உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அங்க ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உங்க கட்சியில தான் இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப சௌரியமா போயிடுங்கிற மாதிரிதான் அவரு சொல்லி இருக்கிறாரு. அதனால இது வந்து ஒரு விரக்தியினுடைய உச்சமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா காங்கிரஸ் கட்சி டிசர்வ்ஸ் இட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து இந்த நான் சொன்ன 1984 இருந்து 2014 வரைக்கும் 30 வருஷம் காங்கிரஸ் கட்சி தேஞ்சு வந்து ஹிஸ்டாரிக்கலி காங்கிரஸ் ஹஸ் பீன் ஷ்ரிங்கிங் அப்படிங்கிறது உண்மைதான். ஓகே, 44ல இருந்து 55க்கு வந்தாங்க. 2014 44 இடங்கள், 2019 55 இடங்கள், இப்ப 99 இடங்கள். அப்படியும் கூட 2029ல 272க்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராகுல் காந்தி வந்து இஸ் அ ஃபெயில்டு லீடர் அப்படின்னுட்டு. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, ஓகே நம்ம இது பண்ணலாம். அதாவது வெளிநாட்டுல இருக்கிற தீய சக்திகள் நரேந்திர மோடியை எப்படியாவது அகற்றணும்னு பாக்குறாங்க. அவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ட்ரை பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை ட்ரை பண்ணாங்க, எல்லாமே விழுந்துருச்சு. ராகுல் காந்தினால ஒண்ணுமே பண்ண முடியல. இவ்வளவு வருஷமா அவர் வந்து இந்த 12-13 வருஷமா அவர் எடுத்த எல்லா ஆயுதங்களும் சரி ஃபெல் ஃபிளாட். அப்படி இருக்கும்போது இனிமேலே நம்ம வந்து ராகுல் காந்தியை இதுக்கு பயன்படுத்திக்கணுமா அப்படின்ட்டு அமெரிக்க இயக்கங்கள் யோசிக்குது. அமெரிக்க இயக்கங்கள்ல பாதிக்கு மேல எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். அப்புறமா சில பேரு துருக்கிய நாட்டை, அதாவது பிஐஓ துருக்கி, அதாவது பிஐஓ மாதிரி துருக்கிய நாட்டை சேர்ந்த அமெரிக்கர்கள், பாகிஸ்தானை சேர்ந்த அமெரிக்கர்கள், மற்ற இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த அமெரிக்கர்கள். ஒண்ணும் இல்லை சார், அவங்களோட இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒண்ணு இருக்குது இல்லையா, அவங்களோட அந்த அதாவது சொசைட்டி ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. வருஷம் ஒரு அறிக்கை போடுவானுங்க, இந்தியாவில வந்து மத சுதந்திரமே இல்லை, இஸ்லாமியர்கள் சிதைக்கப்படுகிறார்கள், செதுக்கப்படுகிறார்கள், நெசிக்கப்படுகிறார்கள். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ் அப்படின்னா நீங்க பாத்துங்க, அது எப்பேற்பட்ட ஒரு மத சுதந்திர அமைப்பாக இருக்கும் அப்படிங்க பாத்துங்க. சோ அவங்க வந்து இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இவர் கிறிஸ்தவர், காக்ரோச் பார்ட்டி இருக்குது, ராகுல் காந்தி நம்பி பிரயோஜனம் இல்லை. ராகுல் காந்தி இருக்கும் போது இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ண வச்சு, அது அப்படிதான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக மாறிச்சு இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்ல, 15 வருஷத்துல.
இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் பாப்புலேஷன் கணிசமா இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஏகப்பட்டது இருக்கிறாங்க. பஞ்சாப்ல 1.5% இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு 15% மாறிட்டாங்க. தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களையும் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் இஸ்லாமியர்கள் கிட்ட ஒரு ஒரு நேர்மை இருக்கு சார். அவங்க வந்து பேரை மாத்திக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்துல் ரஹ்மானா தான் இருப்பான். அதாவது வாசுதேவன் பிகம்ஸ் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானா தான் இருப்பான். குல்ல போட்டுப்பான். ஆனா இவர்கள் அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்கள்லாம் எப்படின்னா வாசுதேவன்கிற பேர்லயே போயிட்டு பைபிள் வித்துக்கிட்டு இருப்பான். இன்னும் 4 பேரை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்து ஞான சனாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுதான் டேஞ்சர். தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். அதாவது இந்துக்கள் பேர் தாவேகால எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர்? 107 பேர்ல அதுல வந்து பாதி பேருக்கு மேல கிறிஸ்தவர்கள் தான் இருக்கும். ரமேஷ் கூட கிறிஸ்தவரா மாறி இருப்பார், நம்மளுக்கு தெரியாது. ராஜ்மோகன் கிறிஸ்தவரா மாறி இருப்பார், நம்மளுக்கு தெரியாது. ஆதவர்ஜுனா கிறிஸ்தவரா மாறி இருப்பானா, ஆதவர்ஜுனா ராமச்சந்திரன் பேர் வச்சுருப்பாங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சர்ஸ். அதனால இந்த எண்ணிக்கை அதிகமாக என்ன ஆகுது, இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஹீரோவா உதயமாயிட்டாரு. ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா சரி இவரை பயன்படுத்தலாம், நாடளவுல இவங்க ஆக்சுவலா இது காங்கிரஸோட திட்டம். காங்கிரஸ் முதல்ல என்ன யோசிச்சுது அப்படின்னா, விஜயை நம்ம வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், தென்னக மாநிலங்கள்ல பயன்படுத்திக்கலாம். அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வாங்கலாம் அப்படின்னு அவரை வச்சு சீட்டு வின் பண்ணலாம்ட்டு. ஆனா அவரே பிஎம் ஆகணும்னு நினைக்கிறத அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அவங்க வந்து அது அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் அவ்வளவுதான். ஆனா இவரே வந்து இப்போ நம்மளுடைய பிஎம் கேண்டிடேட்டுக்கே இவங்க வேட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா போயிடுது. ஆனா இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு டெவலப்மெண்டா தான் நான் இதை பாக்குறேன் சார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி கண்டினியூஸ்லி டிக்ளைனிங். ராகுல் காந்தி நம்பி உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல கூட நீங்க பாருங்க, அகிலேஷ் யாதவ் இப்ப என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, பிடிஏ அப்படின்னு போட்டிருக்கிறாரு. பி அப்படின்னு சொன்னா பண்டிட்டு அண்ட் ஆல்சோ பிச்சுடா, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னுட்டு. பண்டிட்டுன்னா யாரு? பிராமின்ஸ். உத்தரப்பிரதேசம் ஒரே ஒரு மாநிலம், 11% பிராமின்ஸ் இருக்கிறாங்க. அதனால எல்லா கட்சிகளும் பிராமின்ஸ் வாக்குகளை பெறுவதற்காக பிராமின்ஸ் அரசியல் பண்றாங்க. மாயாவதி பண்ணாங்களா இல்லையா? மாயாவதி வந்து தலித்து, பிராமின்ஸ், முஸ்லிம் காம்பினேஷன் போட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? பிற்படுத்தப்பட்டவர்கள், பிராமின்ஸ், தலித்துகள் பிளஸ் அல்பசங்கியக், அதாவது மைனாரிட்டிஸ், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அப்படின்னு போடுறாரு. இதுல காங்கிரஸ் பத்தி அவர் பேசவே இல்லை. அதனால மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க வந்து இந்த ட்ரிப்பு அடுத்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய அந்த சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி பழைய மாதிரிதான் 2 இடம் 3 இடம் வாங்கி நிற்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். 2029 ரொம்ப தூரம் இருக்கு. காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்காது. அப்படிங்கும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, விஜய்க்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நரேந்திர மோடி 12 வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்தாரு. 12 வருஷம் ஒரு குஜராத் மாடல் அப்படிங்கிறத டெவலப் பண்ணாரு. அதுக்கப்புறமா he was visible across the country. எல்லா மாநிலங்கள்லயும் அவருடைய ஃபேஸ் விசிபிளா இருந்துச்சு. ஸ்ட்ரைடன்ட் பாலிடிக்ஸ் பண்ணாரு, அதிரடி பாலிடிக்ஸ் பண்ணினாரு. நான் வந்து அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு அவரால் பண்ண முடியாதுன்னு அவரே உணர்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அதான் சொல்ல வேண்டாம். சோ அவரை மாதிரியே, பிரதமர் மோடி மாதிரியே நானும் ஒரு 10 வருஷம் இங்க முதலமைச்சரா இருந்து அங்க போகலாம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்லாம் பேரு வச்சுட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து வடநாட்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹிந்தி தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும், திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியும் ஆல் இந்தியா கட்சியா வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. வேற யாரும் அவங்களாலையும் வர முடியல, வர விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் நேர்மையாக இல்லாத போது மக்கள் உங்களை வர விட மாட்டாங்க. பாஜக பத்தி சொல்லல, மக்களே உங்களை வர விட மாட்டாங்கிறது கண்கூடா நம்மளுக்கு தெரியுது. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலயும் பஞ்சாப்லயும் இருந்தது. இப்போ டெல்லியில வந்து ஆட்சி இழந்து போச்சு. பஞ்சாப்ல மட்டும்தான் இருக்கு. பஞ்சாப்ல 2027 பிப்ரவரி மாதம் திருப்பி எலெக்ஷன்ல அவங்க தோத்து போயிடுவாங்க. திருப்பி அங்க வந்து வேற அது ஒண்ணு காங்கிரஸ் வரலாம், அல்லது பாஜக சிரோமணி அகாலிதள் கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அட் சேம் டைம் காங்கிரஸ் பத்தி இன்னொன்னு சொல்லி ஆகணும். விஜய் வந்து
விஜய் ஆகட்டும், விஜயை இயக்குகிற இந்த சக்திகள் இருக்கு இல்லையா, வெளிநாட்டு சக்திகள், வெளிநாட்டு தீய சக்திகள், அந்த கிறிஸ்தவ அமைப்புகள், உள்நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரைடண்டா இருக்கும், ரொம்ப அக்ரஸிவா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து நீண்ட கால திட்டம் இருக்கும். உடனே நாளைக்கே என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகிட போறாரா? ஒண்ணும் கிடையாது. 2029 ஆக போறாரா? கிடையவே கிடையாது. 2034 ஆக போறாரா? அப்படியும் கிடையாது, கிடையவே கிடையாது. டேக் டைம். ஏன்னா அமெரிக்க அரசு எப்படி ஒர்க் பண்ணும் சொன்னா, irrespective ஆஃப் எனி கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் ரிபப்ளிக் கவர்மெண்ட் ஆர் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அவங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கும், உலக அளவுல ட்ரேடு நம்ம தான் இருக்கணும். உலக அளவுல சீனாவோ இந்தியாவோ ருஷ்யாவோ நம்மளுக்கு போட்டியா வரக்கூடாது. இராணுவத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, உலக வர்த்தக வழிகள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பார்ப்பாங்க. அதனாலதான் வந்து நீண்ட கால திட்டம் தான் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பங்களாதேஷ்ல கிரைசிஸ் பண்ணது, ஸ்ரீலங்கால பண்ணது, நேபாள்ல பண்ணது, நம்ம நாட்டுக்குள்ளேயே நீ பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. 2020 21 விவசாயிகள் சட்ட திருத்தம் மூலமா பண்ண வச்சாங்க. குடியரசு சட்ட திருத்த சமயத்தையும் பண்ண வச்சாங்க. இப்போ கரப்பாம்பூச்சி மூலமாகவும் பண்ண வச்சாங்க, தோத்துட்டாங்க. அப்போ கண்டினியூஸா ராகுல் காந்தி தோத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, நம்ம விஜய் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. விஜய் வந்து ஒரு பகடைக்காயா பயன்படுத்தப்படுகிறாருங்கிறது விஜய்க்கு புரிஞ்சா நல்லது. அல்லது விஜய் வந்து ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு 10-13 வருஷம் 2039 வரைக்கும் இருந்து நல்ல ஆட்சியை கொடுத்து, நரேந்திர மோடி மாதிரியே நல்ல பெயரோட அவர் வந்து நம்ம தன்னுடைய கட்சியுடைய பெயரை மாற்றி ஆல் இண்டியா கட்சியை மாற்றி ஆட்சியை பிடிக்கலாம், மத்தியில் ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணலாம். அப்போ நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டுல யாரு சீஃப் மினிஸ்டர் வருவாங்க அப்படின்னுட்டு. இது வந்து இட்ஸ் நாட் $1 million கொஸ்டின், எனிபடி கேன் ஆன்சர் யுவர் கொஸ்டின். அடுத்த முதல்வர் த்ரிஷா தான் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அவர் முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஆக மொத்தம் ஐ ஆம் வெரி ஹாப்பி. டிஎம்கே போச்சு, ஏடிஎம்கே போயிடுச்சு, காங்கிரஸ் கட்சியும் இவங்க கழட்டி விட்டுட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையான ஒரு சமாச்சாரமா இருக்கும். ஓகே சார், நீங்க வந்து சிஜேபி பார்ட்டியை பத்தி 2-3 தடவை மென்ஷன் பண்ணீங்க. இப்ப என்னன்னா, அந்த அபிஜித் திப்கே சொல்றாரு, தமிழகத்துல சிஜேபிக்கு யாரெல்லாம் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை விட்டு தாவேக அரசு முயற்சி பண்ணிச்சு, அதுக்கு எதிர்ப்பு வந்தவொடனே வாபஸ் வாங்கிடுச்சு. ஸோ விஜய்க்கு வந்து எங்கள்கிட்ட பயமா இருக்கா அப்படின்னு வந்து அபிஜித் திப்கே வந்து நேரடியா வந்து அவர் கேட்கிறாரு. ஆகஸ்ட் 24 அடுத்த போராட்டம் அப்படின்னு சிஜேபி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நிலைமையில தாவேக சிஜேபியை எப்படி கையாளும்? இல்ல, தாவேகாக்கும் சிஜேபிக்கும் ஒரு இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங், சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து அந்த சில்வியா யாரோ பேர் அவங்களுக்கு, உயர்கள் கல்வித்துறை அவங்க டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர், அவங்க வந்து அந்த சுற்றறிக்கையை வித்தின் ஹவர்ஸை வந்து ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்க. அதாவது மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவை இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு, நாங்க வந்து செஞ்சது தப்புதான் அப்படின்ட்டு. பட் நீங்க கரப்பாம்பூச்சி சமாச்சாரத்துல ஒரு விஷயம் நான் பாக்குறேன் சார். கரப்பாம்பூச்சி பீப்புள் வந்து ஹரியானால, ராஜஸ்தான்ல ராம்பூர்ங்கிற ஊர்ல அந்த ஒரு கட்டடமே இல்லாத ஒரு பள்ளி கட்டடம், அங்க போய் நல்லா அடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மாநில அரசு, ராஜஸ்தான் மாநில பாஜக அரசு என்ன சொல்லியிருக்கு, அந்த கட்டடத்தை புதுப்பிக்கிறதுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றது. இஸ் இட் நாட் அன் எஃபெக்ட், காக்ரோச் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி அவங்க சொல்றாங்க 571 பள்ளிகளோ ஏதோ ஒண்ணு தெரியல, அவங்களுக்கு கட்டிடமே இல்லைன்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 571 பள்ளிகளுக்கு கட்டிடமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. அது அங்க நடக்கும் போது இங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மையிலேயே தாவேகா அரசு கரப்பாம்பூச்சி பார்ட்டியை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 6800 பள்ளிக்கூடங்கள்ல நாங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்க வந்து கழிப்பறை இல்லை, கழிப்பறை இருந்தால் எங்க தண்ணி இல்லை, எங்கெங்கெல்லாம் ஆசிரியர்கள் குறைவு, மாணவர்களுக்கு டெஸ்க் இல்லை, கூரை இல்லை, காம்பவுண்ட் இல்லை, மைதானங்கள் இல்லை, இதெல்லாம் நாங்க வந்து சர்வே எடுத்துட்டு இருக்கோம். என்ன சார், மு.க. ஸ்டாலின் அமைச்சர் முதல்வராக இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்து இதை பாருங்க, எங்க கல்வித்துறை எவ்வளவு மினுமினுக்குது பாருங்க, ஆக்ஸ்போர்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்க அப்படின்ட்டு
ஒரு 2 ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சு கொடுத்தாங்க. அந்த 2 ஸ்கூலை மட்டும் அன்னைக்கு மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல நிறைய அந்த சார்ட் போர்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பார்த்துட்டு ஆஹா அப்படியே ஆக்ஸ்போர்ட் மாதிரி கேம்பிரிட்ஜ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னுட்டு. ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னா அது ஒரு வெள்ளை அறிக்கை போட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதியோட அவருடைய பர்சனல் மேட்டர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரே தவிர பள்ளி கல்வித்துறையில எந்த விதமான கவனத்தையும் செலுத்தல. அவரு எப்ப செலுத்தினார் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் இந்த அசோக் நகர்ல பெண்கள் பள்ளியில போயிட்டு ஏதோ ஒரு கருத்து வைக்கும் போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்த போது அதுக்கு இவரு எவன்டா ஏன் என்னுடைய இலக்கால வந்துட்டு என்னுடைய பேட்டையில வந்துட்டு எவன்டா சொல்றவன் அப்படின்ட்டு ஷர்ட் கையை மடிச்சுக்கிட்டு வெளில வந்தார் பாருங்க. அப்போதான் அவர் வந்து நான் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா அவருக்கு புரிஞ்சுது. மற்றபடி அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்ங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா அந்த பள்ளிகளுக்கு அந்த சான்றிதழ் ஆண்டு சான்றிதழ் வழங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கல்ல, அப்போ திருப்பி அவருக்கு ஞாபகம் வரும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கணுமே அப்படிங்கிறதுனால எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதாவது உலகத்தரம் வாய்ந்த கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கல்வித்துறை இன்னைக்கு திராவிட மாடல் கல்வித்துறை இன்னைக்கு கக்கூஸ் இல்ல. ஏன்னா 12 வருஷமா அடிச்சுக்கிறாரு முதல்வர் பிரதமர் கழிப்பறை கட்டுங்க ஒரு வீட்டுக்கு 12,000 ரூபாய் நான் பணம் தரேன் அப்படிங்கிறாரு, மானியம் கொடுக்குறாரு. எவ்வளவோ பேர் வீட்டுல வந்து கழிப்பறை கட்டிட்டு இருக்கிறாங்க, 12,000 ரூபாய் வாங்கிட்டு கழிப்பறை கட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ என்ஜிஓஸ் கம்பெனிஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு பள்ளிகளுக்கு வந்து கழிப்பறை கட்டி கொடுக்குறாங்க. ஆனா தண்ணீர் வசதி செய்து கொடுக்கறது யாரு? மாநில அரசு தானே, அங்க இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகம் தானே. அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் வந்து பணம் கேட்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் கூட நான் கட்டித்தரேன். 1 லட்சம் ரூபாய் நான் எப்படியா கொடுக்குறது? அடே பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடு. இதுதான் டிஎம்கே மாடல். அதனாலதான் இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கரப்பான்பூச்சி கட்சி தலைவர்கள் இவங்களுக்கு கொடுத்த அந்த அல்டிமேட்டம். எப்படி வந்து சுவேந்து அதிகாரி அங்க பண்றாரோ கரப்பான்பூச்சிகள் அங்கேயும் வந்தாங்க, அவங்க பண்ணாங்க. ஜார்க்கண்ட்லயும் இப்ப பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாராவது ஒரு ப்ரெஷர் குரூப் இருந்தா தான் நாங்க பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சாதாரணமா வருஷம் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம் சார். இவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டிடம் கட்ட வேண்டிய பணத்தை வந்து கட்டிடத்துக்கு கொடுக்காம வேற எதுக்கோ செலவு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்ட் போட்டு வேற ஏதாவது சம்பாதிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருந்தது. அதாவது மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் ஒரு பிரஷர் குரூப், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு பிரஷர் குரூப்பை வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேவலமான நிர்வாக திறமை நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இவ்வளவு நாளா அதிமுக திமுக தமிழ்நாட்டை இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இன்னைக்கு இவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிரெடிட் வாங்கினாங்கன்னு சொன்னா அதை நம்ம வந்து அன்கிரட்ஜிங்லயே அவங்களை கூப்பிடலாம். தேங்க்யூ. நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு எங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பல முறை நாம் வாசுதேவர்களை சந்தித்து அவருடைய கருத்தை பெறுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.